ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யோங்கியோட மை பர்வர்ட் ஐடல் ஹஸ்பண்ட் டியூ ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்படியே டேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. நீங்களும் யோங்கியும் அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஒரு கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள் மேனேஜர் சார். சார், இப்போது உங்கள் டேட்டிங் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு அது தெரியுமா? வாட் டேட்டிங் ரூமர்ஸா? இல்லை, இப்போ தான் அதோ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக போயிட்டுருக்கு. வாட் த ஹெல் 1 வீக்கா அப்படின்னு உங்களை தள்ளி விட்டு ஏஞ்சி உட்கார்றாரு. இவங்க என்னாச்சு சார்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டேட்டிங் ரூமர்ஸ் நாங்கள் எங்கேயும் வெளியில் போகலையே. ஆனால் தெரியல சார், டேட்டிங் ரூமர்ஸ் தான் போயிட்டுருக்கு, நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை டேட் பண்ணுறீங்கன்னு. சரி சரி, நீங்கள் இருங்க, நான் கம்பெனி வரேன். ஓகே சார் அப்படின்னு எழுந்திரிச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகுறாரு. அப்போ நீங்கள் எங்கே என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், என்ன டேட்டிங் ரூமர்ஸ்? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல, நீர் நானும் வரட்டா? ஃபைன், வேணும்னே என்ன டென்ஷன் படுத்தணுன்னே பேசுகிறியா? இல்லைங்க, தெரியாமல் கேட்டுட்டேன், நீங்களே போயிட்டு வாங்க. நான் வர வரைக்கும் வீட்டிலே இரு, எங்கேயும் போயிடாத. போக மாட்டேன். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. யோங்கி வரவே இல்லை வீட்டுக்கு. நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யோங்கி கால் அட்டன் பண்ணுங்க. இப்போ தெரிஞ்சால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல இவருக்கு. எப்படியோ ஒரு நாள் சரியாக தானே போகுது. எதுக்கு இந்த மாதிரி மறைச்சி வைக்கணும்? அது கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் ஹால்லேயே அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க, வெளியில் பார்த்துக்கிட்டே யோங்கி வராரான்னு. ஸோ கார் சவுண்டும் கேட்குது. உள்ளே வந்ததும் அப்படியே ஓடி வந்து அந்த கோட் அப்படியே ரிமூவ் பண்ணி சொஃபால் அப்படியே விசிறி அடிக்கிறாரு. யோங்கி என்னாச்சு? எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணுற பையன்? எதுக்குடி? நான் அந்த வேலை விஷயமாக போயிருக்கேன்னு தெரியும்ல, எதுக்கு? இல்லை, நீங்கள் காலையிலேருந்து கால் பண்ணல, அவசரமாக போனீங்களா, அதுதான். என்ன விஷயம்னு? என்ன விஷயமா தான் அவனுக்கு என்ன? இதுதான், இந்த நாளுக்காக தான் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. தெரிய வச்சிட்டிங்கள 2 பேரும் சேர்ந்து. நான் என்ன யோங்கி பண்ணேன்? நீ சொன்ன பேச்சு கேட்டு நான் வீட்டிலே தானே இருந்தேன், எங்கேயுமே போகிறதில்ல. என் அம்மாவை கூட நான் போய் பார்க்கல. இத்தனை வாட்டி ஒய்ஃப் கால் பண்ணுறாளே, எதுக்கு பண்ணுறா? அதில் நீ யோசிச்சு கூட பார்க்கலல்ல. இந்த பாரு, என்னை டென்ஷன் படுத்தாத. எனக்கு புரியல, இப்போ என்ன ஆயிடுச்சு? எப்படியோ ஒரு நாள் தெரிய தானே போகுது. அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? அதுக்கு நீ என்னை ஷாதி பண்ணாமலே இருந்திருக்கலாம், தனியாகவே இருந்திருக்கலாம் 2 பேரும். என்ன பண்ணாமலே இருந்திருக்கலாமா? நீ தானடி, நீ தானே ஆலியா? எனக்கு உன்னீடு இருக்குன்னு தெரிஞ்சு என் கூட பேசாமல் என்னெல்லாம் பண்ணேன்? உன்னால தானடி நான் அவசரமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் உன்னை. எனக்கு நீ வேணும், நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயந்து தான் நான் மேரேஜ் பண்ணேன். என்ன பேசுகிற நீ? நான் ஏன் உன்னை விட்டு போகிறேன்? நான் என்ன அவசரப்படுத்தினேன் உன்னை? உனக்கு நீ மட்டும்தான் இம்பார்ட்டண்ட் ஃபைன். மற்றவங்க யாரையுமே நீ நினச்சி கூட பார்க்க மாட்டேன். உனக்கு வேண்டியதை நீ பண்ணணும், அதானே? என்ன பேசுகிற நீ? உனக்காக நான் எல்லாத்தையுமே விட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் அம்மா, என் கரியர் எல்லாத்தையுமே நான் உனக்காக விட்டேன் யோங்கி. நீ மட்டும்தான் வேணும். எப்போ பாரு யோங்கின்னு உனக்காகவே இருக்க. நீ எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. உனக்கு இப்போல்லாம் எனக்கு பிடிக்கல போல, நான் போர் அடிச்சிட்டேன்ல. இப்போல்லாம் நீயும் நானும் வெறும் சண்டை மட்டும்தான் போடுறோம். எனக்கு இந்த லைஃப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு பிடிக்கல யோங்கி. உனக்கு உன் கரியர் தான் முக்கியம்னா நான் போயிட்டுறேன். மெஜாவும் நீ தனியாகவே இரு. என்னால் உன் லைஃப் எதுக்கு நீ ஸ்பாயில் பண்ணிவிட்டு உன் கரியரையும் நீ ஸ்பாயில் பண்ணிக்கிற. இப்போல்லாம் நான் பேசினாவே உனக்கு வெறுப்பாக இருக்குது. உங்ககிட்ட ஆசையாக ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். நீ அதையுமே கேட்குற நிலைமையிலே இல்லை. எப்போ பாரு நீ திட்டிக்கிட்டே இருக்க. இதுக்கப்புறம் என்னால் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்க முடியாது. சாரி யோங்கி, இதுக்கப்புறம் तुम्हारी और मेरी बिन कुछ भी नहीं है. आई एम लिविंग
அப்படின்னு உங்களுக்கு மூச்சு முட்டுது, கிச்சன் போய் தண்ணி குடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிறீங்க. டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டு என்ன எங்கே போவ நீ, எங்கடி போவ, எங்கேயோ, உனக்கு என்ன, அதான் சொன்னேன்னு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை இதுக்கப்புறம்னு. டக்குன்னு உங்களை அப்படியே தூக்கி கிச்சன் கவுண்டர் டாப்பில் உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணுற, என்னை விடு, நான் போய்க்கிறேன், मुझे छोड़ दो, என்னை விடுடா, நான் போய்க்கிறேன், நான் போகிறேன், விடு, யோங்கி मेरे हाथ छोड़ो, விடு அப்படின்னு நீங்களை தடுத்தோம். யோங்கி அப்படியே உங்கள் லிப் படித்து விட்டு போயிடுவியா நீ, விட்டு போயிடுவியா யோங்கி, விட்டு போயிடுவியா நீ, சொல்கிறி அப்படின்னு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபிங்கர் எடுத்து யோங்கி லிப் மேலே அப்படியே வச்சு தள்ளுறீங்க. அப் क्या चाहते हो, புரியல, என்ன வேணும் உனக்கு, நீ தான் வேணும் அப்படின்னு டக்குன்னு உங்கள் ஸ்டமக் கீழே அப்படியே லிக் பண்ணுறாரு. யோங்கி 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 வேண்டாம் யோங்கி, இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, என்னை திட்டல, என்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டல, நான் விட மாட்டேன் யோங்கி, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு யோங்கியோட ஹேரை டைட்டாக பிடிச்சி மேலே இழுக்கிறீங்க. என்னடி யோங்கி அப்படி பண்ணாது, ஏன், எதுக்கு யோங்கி, என்னடி சிரிக்கிற அப்படின்னு உங்கள் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. என்ன புரியல யோங்கி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இது எப்போ, காலையில் நீ போனதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு. உனக்கு கால் பண்ணாதனால தான், நீ தான் எடுக்கவே இல்லை. வந்ததுக்கப்புறம் சொல்லலான்னு பார்த்தா நீ தான் கோச்சிக்கிட்ட மேலே. சாரி சரியா, சாரிடி அப்படின்னு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, உண்மையாகவே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நீ ஹாப்பியாக இல்லையா, சீச்சி அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு பெட்டில் படுக்க வச்சு அகைன் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. யோங்கி நான் சொல்லியிருந்தேன் இப்படி பண்ணக்கூடாது, நோய் அதெல்லாம் பண்ணலாம் எனக்கு தெரியும்டி. தென் அப்படியே ஹாப்பியாக தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் நீங்கள் எழுந்திரிக்கவே இல்லை, ரொம்ப தூங்கிட்டே இருக்கீங்கன்னு யோங்கியும் விட்டுடுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ நீங்கள் எழுந்திரிச்சிட்டு வந்ததோ வாயினுங்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னது, நீ ஜல்லுங்கிட்ட என்ன கேட்கணும், பொண்ணுக்கிட்ட என்ன கேட்கணும், அல்லையா நீ எப்படி அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதுவா, இது ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுப்பாங்களா, அதை வச்சு இது உனக்கு இது வீட்டில் இருந்தது, அது எப்படி வீட்டுக்கு வந்தது, வாங்கினியா வெளியில் போயிட்டு, மம்மா கொடுத்து அமிச்சாங்க. எது, உங்கள் அம்மாவா, பார்சல் அமிச்சாங்க, ஒரு 1 வீக் முன்னாடி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 months இருக்குமா, அதுக்கு முன்னாடி ஒரு பார்சல் வந்துச்சு, அதுவும் மம்மா தான் கொடுத்து அமிச்சாங்க. யாவா அப்படின்னு உங்களை வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு லைக் மேக் அவுட் பண்ணும்போது கவர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதை நான் நேம் சொல்லலை, அதை எடுத்து உங்ககிட்ட இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தது என்ன கேட்டால், நீங்கள் தானே வாங்கினீங்க, நான் தான் வாங்கினேன், ஆனால் இவ்வளோ நான் ஒன்றும் வாங்கலையே, எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் தானே அன்றைக்கி வீட்டுக்கு வந்த பார்சல் நீங்கள் தானே ஓப்பன் பண்ணிங்க, அதில் இது தானே இருந்துச்சு, உங்கள் அம்மா எத்தனை பார்சல் அமிச்சாங்க, 3, அதில் 1 எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அதுதான் இவங்க எடுத்து ஓப்பன் பண்ணியிருப்பார். ஸோ அவருமே அதுதான் ஆர்டர் போட்டிருப்பார். பட்டு பார்சல் அவரது இன்னும் ரீச் ஆகாமல் உங்கள் அம்மா அனுப்பிச்ச பார்சலாக ஓப்பன் பண்ணிட்டார் அவர்துன்னு நினச்சிட்டு. அது உங்கள் அம்மா ஏன்ட்டு இப்படி இருக்காங்க, எதுக்கிட்டு இதெல்லாம் பார்சல் அனுப்பிட்டுருக்காங்க, என்ன நினச்சிட்ருக்காங்க அவங்க, அம்மா இதுவாக அனுப்பிச்சாங்க, ஆமாம் இதுதான் அனுப்பிச்சிருக்காங்க, நான் தான் தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன், நானும் இதுதான் ஆர்டர் போட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னோடய பார்சல் நினச்சி. அப்படியா, மம்மா ஏன் அமிச்சாங்க இது, நீ சொன்னியா ஏதாச்சும்,
நான் என்ன சொன்னேன்? நீ சொல்லியிருப்ப அவர் கவர் யூஸ் பண்ணுறாருன்னு. அது சொன்னதானே? இல்லைங்க, ஆலியா எனக்கு தெரியும் நீ சொல்லியிருப்ப. ஏன்டி இப்படி பண்ணுற? எதுவுமே சொல்லாதான் தானே சொல்லியிருக்கேன். பாரு, உங்கள் அம்மா கரெக்டாக இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு உங்கள் அம்மா தானே அனுப்பிச்சாங்க. ஆமாம், அதான் தெரிஞ்சுக்கிட்டே தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறாரு அந்த கவர், அதில் வாட்டர் ஃபில் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஹோல்ஸாக இருக்குது. அதுலேருந்து தண்ணி அப்படியே விழுந்துடுது. பார்த்தியா, இதனால தான் நீ ப்ரெக்னென்ட் ஆகிருக்க. உங்கள் அம்மா அனுப்பிச்சதை நான் யூஸ் பண்ணதால தான். எதுக்குடி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ இந்த குழந்தை அவசியமாக நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கா இல்லையா? நம்ம பெற்றுக்கலாம். எதுக்குடி அவசியம்? இவ்வளோ அவசரமா? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல ஆலியா. இவங்கின்னு என்ன பேசிகிட்டு இருக்கா? என்ன குழந்தை வேண்டான்னு சொல்கிறேன். நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லை. நீங்கள் 2 பேரும் பண்ணுறதும் சரியில்லை வாயின். பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்களா? என் கரியரே ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஏன் இந்த மாதிரி நினைக்க போகிறேன்? அப்படின்னு உங்களை தள்ளி விட்டுட்டு வந்துடுறாரு. இவங்க நெல் அப்படின்னு நீங்கள் போய் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அதையுமே தள்ளி விடுறாரு. பேசாத வாயின், நீ பேசவே பேசாத. எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேரும் வேணுன்ட்டே தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் என்னடி பண்ண 2 பேருக்கும்? உன்னை லவ் பண்ணது ஒரு தப்பா வாயின்? நீ கூட இருக்கணும்னு நினச்சது ஒரு தப்பா? நீ இப்போ என்ன சொல்ல வர? இந்த குழந்தை உனக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்கும்பொழுது சைலண்ட்டாக இருக்கார். இவங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்லு வேண்டாமா? ஸோ நீங்கள் அப்படியே ஒரு சேரில் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே உங்கள் செஸ்ட்டை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, நீ தானே சொன்ன எனக்காக வெயிட் பண்ண பையனை, நீ தானே சொன்ன. எவ்வளோ வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன்னு நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதே இவங்க தான் இவ்வளோ சீக்கிரமாக என்னை ஷாதி பண்ணிக்கிட்டான். நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இவங்க உன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம்னு நினச்சேன். ஆனால் உனக்கு நான் இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நீ நம்ம பாப்பா கூட வேணான்னு சொல்லிட்டல, அது அழிச்சிருன்னு சொல்கிறல்ல. வயன், நான் எதுவுமே பேசலை வாயின். இந்த பாரு, நான் எதுவுமே பேசலை. சைலண்டாரு. நீ எதுவுமே பேச வேண்டாம். நான் எதுவும் பேசலை. நீ பழைய யோங்கியே கிடையாது. என்கிட்ட கொஞ்சம் கூட லவ்வாக பேசவே மாட்டேற. எனக்கு வலிக்குது யோங்கி, எனக்கு வலிக்குது. என்னை விட்டு நீ பிரிஞ்சு தான் போகிற. நான் என்ன பண்ண சொல்லு? எனக்கு ஒன்றுமே தெரியாது யோங்கி. என் அம்மா உங்ககிட்ட என்ன பேசினாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப நாள் கழித்து தான் தெரியும் யோங்கி. நீ அதனால தான் என்கிட்ட இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறேன்னு. நான் என்ன பண்ணுவேன் யோங்கி? உனக்கு சப்போர்ட் பண்ணட்டா, உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணட்டா? எனக்கு யார் பக்கம் நிற்கிறதுனே தெரியல. நான் தனியாகவே போயிடலான்னு தோணுது யோங்கி. நீ இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போகிறது. நீ ஒரு வார்த்தை சொன்னீன்னா நான் கண்டிப்பாக போயிடுவேன். ஸோ இவங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நில்லுன்னு போட்டுக்கிறாரு. ஏன் அப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க? நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லு, நான் போயிடுறேன். வேண்டாம், மேலே இந்த தப்போல விட்டுரு. உங்கள் அம்மா நான் அவனை ஏமாத்திருவேன் நினச்சிட்டாங்க போல். அவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல யோங்கி. மேபி என் லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கலாம்ல. புரிஞ்சுக்கோ. சரி, விட்டு ஒன்றும் இல்லை. யோங்கி இது நம்ம பாப்பா தானே? இது என்ன கேள்விடி இது? அது நம்ம பாப்பா, அது ஏன் பாப்பா. புரியுதா உனக்கு? நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். ஐ லவ் யூ யோங்கி. யூ ஆர் மைன், ஐ எம் யோர்ஸ். இரு, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? ஒரு டேட்டிங் ரூமர்ஸ் வந்துச்சே. ஆமாம், அது இருக்கு இப்போது. அந்த டேட்டிங் ரூமர்ஸ் ஏன் கூட கிடையாது. எனக்கு தெரியும், நானுமே அதை பார்த்துட்டேன். அது வேறு யாரோ ஒரு பொண்ணு. ஆனால் நீ என் மேலே கோச்சிக்கிட்டால. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பார்த்தேனே. நீயும் நானும் தான் எங்கேயுமே வெளியிலே போகலையே, அப்புறம் எப்படி
ஏன் கூட அந்த டேட்டிங் ரூமர்ஸ் வரும். நீ வேறு யாரோ ஒரு பொண்ணு கூட ஊரை சுற்றிருக்க கரெக்டா அப்படின்னு யோங்கியோட நெக் அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஆ என்னடி சொல்லு, யார் அவ? என்ன சைட் ஷிக்கா? ஏய் அதெல்லாம் இல்லை வயன், அவங்க கொரியோகிராஃபர் பார்க்க போயிருந்தேன். ஏன் உனக்கு ஆட வராதா? நல்லா தானே ஆடுவேன், அப்புறம் என்ன அவங்ககிட்ட போய் தான் நீ கற்றுப்பியா? ஏய் அப்படியெல்லாம் இல்லடி, ஜஸ்ட் அவங்க பண்ணுவாங்க அவ்வளோதான். கம்பெனி மூலியமாக அவங்கள கூப்பிட்டாங்க, சும்மா பேசினேன். அது இந்த மாதிரி ரூமர்ஸை கலப்பாங்கன்னு தெரியாதுல்ல. நான் நம்பவே மாட்டேன். ஏன் பசங்க கோரியா இல்லையா? பொண்ணுக்கிட்ட தான் நீ கற்றுப்பியா? ஏய் இன்னும் இப்போ உனக்கு ரொம்ப வாயாயிடுச்சு, ஏதோ தெரியாமல் நடந்துச்சு அதுக்குன்னு எப்படியா அப்படின்னு டக்குன்னு உங்களை டைட்டாக கிஸ் பண்ணுறாரு. வேட அப்படியே டேஸ் ஹாப்பியாக ஸ்கிப் ஆகுது. யோங்கி உங்களுக்காக ஒரு செக்ரட்டரி மாதிரி ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்க ஒரு லேடி வயன், இவங்க லீ மேம், ஓகேவா? நான் இல்லாத டைமில் ஏதாவது எமர்ஜென்சினா இவங்களுக்கு கால் பண்ணு. யோங்கி இவங்க வெளியில் யார்கிட்டே சொல்ல மாட்டாங்களா? நெவர், நம்மளுக்கு தெரிஞ்ச மேம் தான், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. உன்னை செக்கப்புக்கெலாம் இவங்க கூட்டிகிட்டு போவாங்க, ஓகேவா? நீ வர மாட்டியா? நான் வரேன், டைம் கிடைக்கும் போது வரேன். சரி யோங்கி. ஸோ அப்படியே டேஸ் மூவ் ஆகுது. உங்களுக்கு 2 months போல். ஸோ யோங்கி உங்களை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போக வரவே மாட்டார். ஸோ அந்த லீ மேம் தான் கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யோங்கி எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாருன்னு. நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ யோங்கி அப்போ தான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே உங்கள் ஸ்டொமக் ஹாக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறாரு. குட்டி பூனை என்ன பண்ணுது உள்ள? தூங்கிட்டுருக்கீங்களா குட்டி பூனை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஏஞ்சிடுறீங்க தூக்கத்துலேருந்து. யோங்கி சாரி எழுப்பிட்டேண்ணா, தூங்கு. இல்லை பரவாயில்ல, தூக்கம் வரல, சும்மா படுத்துட்டு தான் இருந்தேன். சாப்பிட்டியா? செக்கப் போயிட்டு வந்தல காலையில். போயிட்டு வந்தேன். என்னாச்சு? என் மேலே கோவமா? வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் வரலன்னு. நாயி குச்சி நாயி, எனக்கு தெரியும், அதுதான். இல்லை தெரியும்டி, தெரியுதுல்ல, அப்புறம் எது கேட்குறீங்க? என் சரி ஓகே சாரி. இப்போ நான் என்ன பண்ணால் நீ கன்வின்ஸ் ஆக சொல்லு. என்ன வெளியில் கூட்டிகிட்டு போங்க. எங்கே? இந்த ஒரு வாட்டி தான், இதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். இந்த ஒரு வாட்டி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க. பார்க் கிட்ட, ஏதாவது பார்க் வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஒன்றா உட்காரலாம். வேறு எதுவுமே கேட்க மாட்டேன், எப்பயுமே கேட்க மாட்டேன். சரி போகலாம். ஸோ எப்பயும் போல் யோங்கி அந்த பிளேஸ்க்கு ரொம்ப அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போகிறாரு. 2 பேருமே பார்க் வரைக்கும் போகிறீங்க. ஃபஸ்ட் காரில் போயிட்டு கொஞ்சம் கிட்ட வந்ததும் இறங்கி நடந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. யோங்கியோட ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ நாள் ஆச்சு உங்க கூட இப்படி வெளியில் வந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பியில் ரொம்ப சரி, சிரிச்சுக்கிட்டே இரு. கண்டிப்பாக. அப்படின்னு பார்க் வந்துட்டீங்க. ஸோ ஒரு பிளேஸில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நைட்டில் இருட்டாக தான் இருக்கும். குட்டி குழந்தைங்களாம் அங்கே விளாடிட்டுருக்காங்க. ஸோ நீங்களுமே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவங்க கூட விளாடிட்டுருக்கீங்க. ஸோ யோங்கி அதே பிளேஸில் உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போ சடனாக ஒரு பர்சன் வந்துட்டு, யோங்கி ரைட், நீங்கள் யோங்கி தானே? ஆகஸ்டி. சாரி, இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இப்போ என்னால் முடியாது. சார் ஒரே ஒரு செல்ஃபி. நோ ப்ளீஸ் இல்லை முடியாது சார் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு ஒரு மாதிரி யோங்கி வந்துட்டாருன்னு க்ரௌட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டு சிரிச்சிட்டே தான் நிற்கிறீங்க. ஸோ யோங்கிக்கிட்ட எல்லோரும் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ சடனாக யோங்கியோட காட்ஸ்லாம் வந்துட்டு அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அப்படியே அவரை கார்லையுமே இழுத்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் யோங்கி நான் இருக்கு, இவன் என்ன போயிட்டே இருக்கா
அப்படியே நீங்கள் அந்த க்ரௌட் கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்களால் ஃப்ரண்ட்டில் கூட போக முடியல. யோங்கி யோங்கி நான் இருக்கேன், இங்கே பாரு யோங்கி அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றது அவருக்கு கேட்குது அந்த க்ரௌட்லேயுமே. ஸோ யோங்கி அப்படியே விண்டோஸில் அவர் கை அப்படியே கொடுக்குறாரு. ஸோ எல்லாருமே ஃபேன்ஸுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் அவர் உங்களுக்கு தான் தராரு. ஸோ நீங்கள் அதை பிடிக்கலான்னு போகிறதுக்குள்ளே எல்லாருமே உங்களை தள்ளி விடுறாங்க. உங்களால் ஃப்ரண்ட்லேயே போக முடியல. சார் கார் எடுத்துடுறோம், ஏன்னா க்ரௌட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இல்லை இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்னு இவங்க சொல்ல வரதுக்குள்ளே கார் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் நடக்கும் போல். ஐ திங்க் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்குதா? ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழித்து இப்போது ஓகே, சைலண்ட்டாக இருக்குது. ஓகேடா இப்போ போகலாம். நீங்கள் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க. யோங்கி என்ன அப்படியே விட்டுட்டே போகிறான் இவன். ஸோ இந்த க்ரௌடில் அப்படியே நீங்களுமே ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிகிட்டே கார் பின்னாடியே போகும்பொழுது உங்களை அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க. நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. அம்மா வலிக்குது, மாமா மாமா வலிக்குது அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கும்போது எல்லாருமே உங்களை அப்படியே கூப்பிட்டு ஆம்புலன்ஸ்லாம் ஏற்றி விடுறாங்க. ஸோ கார் கொஞ்சம் தூரம் போனதோ ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ யோங்கி கால் எடுத்துகிட்டு, மேம் நீங்கள் எங்கே இருக்கீங்க? வயனை கொஞ்சம் போய் பாருங்க, நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். சார் நான் பக்கத்தில் தான் இருக்கேன், என்னென்னு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க கட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னாச்சு, இங்கே ஏதாவது பிரச்சனையா? அது வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இந்த க்ரௌடில் அப்படியே விழுந்துட்டாங்க கீழே. வாட்? இப்போ ஆம்புலன்ஸை போயிட்டுருக்குது அவங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்? ஓகே 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 அப்படின்னு அவங்கள ஓடி வராங்க பின்னாடி. ஸோ இவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இங்கே ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போது நீங்கள் கண்ணு திறந்து பார்க்குறீங்க. என்ன ஆச்சு எனக்கு? டாக்டர் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என் ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது, என் குழந்தைக்கு என்னாச்சு? அது இப்போது நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. என்னது? டக்குனாலேயும் மேம் வந்துடுறாங்க. மேம் அவர் வரலையா? என் ஹஸ்பண்ட் எங்க? டாக்டர் என் ஹஸ்பண்ட் எங்க? சாரி உங்கள் கூட யாரும் வரல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் வரலையா? இது வரைக்கும் யாரும் வரல, இப்போ இவங்க தான் வந்திருக்காங்க. என்ன மேம்? அவர் எங்கே? ஆலியா அவர் வருவாருமா, நீ 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 காம் டவுன், நீ இரு, நான் டாக்டர்கிட்ட என்னாச்சுன்னு பேசுகிறேன். டாக்டர் என்னாச்சு? குழந்த சேஃபாக தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அது இங்கே பாருங்கள் ஆலியா தானே? இங்கே பாருங்கள் ஆலியா, நீங்கள் கீழே விழுந்ததால் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. என்ன அடிபட்டுச்சு? இந்த குழந்தைய உங்களால் வளர்க்க முடியாது. ஏன்? இல்லை அப்படிலாம் இருக்காது, நான் வளர்க்குறேன். இது நீங்கள் இப்படியே உங்கள் ஸ்டமக்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டெலிவரி டைமில் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக மாறிடும். உங்களால் அந்த பெயின் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பெட்டர் நீங்கள் இந்த பேபி அபார்ஷன் பண்ணுறது நல்லது. முடியாது, என்ன முடியாது மேம் இவங்க என்ன சொல்கிறாங்க? என் பாப்பா நல்லா தான் இருக்குது, நான் பரவாயில்ல, நான் பெற்றுக்கிறேன், என்னால் முடியும், நான் என்ன பெண்ணாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவரை வர சொல்லுங்க மேம், அவரை வர சொல்லுங்க, அவர்கிட்ட பேசணும். அல்லையா நீரு, நான் பேசலை. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல. என்னாச்சு பேபிக்கு? அவங்க விழுந்திருக்காங்க. ஸோ ஸ்டொமக்கில் ரொம்ப அடிபட்டிருக்கு. அவங்க யூட்டஸ் அதை தாங்காது, பேபி வளர புரியுதா? ஸோ பேபி பிறக்கிற டைமில் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக மாறிடும். 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். ரொம்ப சான்ஸ் பேபி தான் இறந்து போகும். ஸோ பெட்டர் நீங்கள் இப்போவே அபார்ஷன் பண்ணுறது கரெக்டு தான். இல்லை அப்படி இருக்காது, ஒன்றும் ஆகாது, என் பேபிக்கு ஒன்றும் ஆகாது. மேம் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் அபார்ஷன் பண்ணிக்க மாட்டேன். சொன்னால் புரிஞ்சுக்கோமா, உனக்கு தான் கஷ்டம். முடியவே முடியாது அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு கான்ஷியஸ் எல்லாம் போயிடுறீங்க. ஸோ அப்போ அந்த லீ மேம் வந்துட்டு, இப்போது என்ன பண்ணுறது, அபார்ஷன் தான் பண்ணணுமா, வேறு சான்ஸ் இல்லையா? வேறு எதுவும் இல்லை,
அவங்க ஹஸ்பண்டுக்கு இருக்காரு, அவர்கிட்ட பேசியே ஆகணும். இப்போ என்னாச்சு? மயங்கி விழுந்துட்டாங்களே. அது ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப ஃபியராக இருக்காங்க. ஸோ அந்த பயத்தில் மயக்கம் போட்டுட்டாங்க. இப்போது நீங்கள் தான் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னு சொல்லணும். அது நாங்கள் வேணும்னா இவங்கள வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறீங்களா? அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குறோம். ஏன் என்னாச்சு? இல்லை, நாங்கள் அங்கே போய் பார்த்துக்குறோம். சரின்னு சொல்லிவிட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அங்கே தான் படுத்துட்ருக்கீங்க வீட்டில். ஸோ வீட்டில் தான் ட்ரிப்ஸ்லாம் எழுதிட்டுருக்காங்க. ஃபியாஸ் கழிச்சு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ரூமில் தான் படுத்துட்ருக்கீங்க. டக்குன்னு எழுந்திட்டு, மேம் நான் எப்படி இங்கே வந்து உங்கள் ஸ்டொமக்கை தொட்டு என் பாப்பா கொண்டு ஆகலைல்ல. பையன் நீங்கள் பாரு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகலை. உன் பாப்பா வயிற்றில் தான் இருக்குது. மேம் இங்கே எப்படி வந்தேன்? யோங்கி இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி இங்கே வந்தோம்? சார் தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னார். ஏன் யோங்கி அங்கே வரலையா? இல்லை மேம், சாரால் அங்கே வர முடியாது, அதனால தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னார். என்ன? எங்கவ? டாக்டர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. ஃபோன் இல்லையா? யோங்கி நீ எங்கே இருக்க? யோங்கி அப்படின்னு நீங்கள் ஏஞ்சி போகிறீங்க. இருங்க வயன், நீங்கள் நீ இப்படிலாம் ஏஞ்சி ஓடக்கூடாது. உனக்கு உடம்பு சரியில்லை. பரவாயில்ல. எங்காவ? யோங்கி நீ எங்கே இருக்க? வயன் நீ ஓகே தானே? எங்கே பாரு, ஓகே தானடி? நான் தான் முன்னாடி சொன்னல வயன், நான் நல்லா வெளியில் உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. வெளில வந்து அந்த மாதிரி தான் வயன் நடக்கும். சாரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத வயன், சாரிடி, இதுக்கப்புறம் இப்படி நடக்காது அப்படின்னு பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் அவரையே அழுத்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு யோங்கியோட கண்ணத்தில் ஒன்று வைக்கிறீங்க. நீ அப்படி என்னை விட்டுட்டு போயிட்டு இல்லை? எப்படி அவனுக்கு அந்த மாதிரி மனசு வந்துச்சு? ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு கூட பார்க்காம அந்த அவ்வளோ க்ரௌடில் என்னை விட்டுட்டு போயிட்டு யோங்கி, மனசாட்சியே இல்லைல்ல உனக்கு? நான் கீழே விழுந்துட்டேன்னு தெரிஞ்சும் ஹாஸ்பிட்டலுக்கு நீ வந்து பார்க்கக்கூட இல்லைல்ல? அப்படி என்ன உனக்கு உன் வேலை முக்கியம்? டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? கலத்தி ஆபரேஷன் பண்ண அந்த இடத்துல என் நிலைமை யோசிச்சு பார்த்தே யோங்கி. என் கூட யாருமே இல்லை யோங்கி. நீ வருமென்னு நினச்ச யோங்கி. நீ இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ணுற யோங்கி? அப்படியே விட்டுட்டு போயிட்டே யோங்கி. யாரோ மாதிரி நாங்கள் நின்றுட்டு இருந்தோன்னே யோங்கி. ஏன் இப்படி பண்ண? நாளைக்கு நம்ம பாப்பாவுக்கு இதே நிலமை வந்தால் என்ன பண்ணுறது யோங்கி? என்னால் முடியல யோங்கி. எதுக்கு ஷாதி பண்ணோன்னு இருக்குது? இல்லை, முதல்ல உன்னை எதுக்கு பார்த்தோன்னு இருக்குது. நீ அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசினியே டெரஸில், அன்றைக்கி உன்னை எதுக்கு அக்செப்ட் பண்ணேன்னு தோணுதே யோங்கி. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் தப்பான டெசிஷன் எடுத்துட்டோன்னு தோணுது யோங்கி. சாரி வயன், தெரிஞ்சு பண்ணலடி. சத்தியமாக இப்படி நடக்கும்னு நான் தெரிஞ்சு பண்ணல. நம்ம பாப்பாவுக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சு பண்ணல வயன். நீ எதுவும் பேசாத யோங்கி, என்னால் முடியலை யோங்கி. வீட்டுக்குள்ள ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கு யோங்கி. ரொம்ப தனியாக இருக்கு யோங்கி. என்னமோ எல்லாம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது யோங்கி. நீ கூட இருக்கும்போது கூட நான் ஹாப்பியாகவே இல்லை யோங்கி. சத்தியமாக சொல்கிறேன் யோங்கி, நான் ஒன்றும் உன்னோட மணிக்காக, உன்னோட ஸ்டேட்டஸ், உன்னோட பொசிஷனுக்காக நான் ஒன்றும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கல. எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் நீ அன்றைக்கி எனக்காக ரிஸ்க் எடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்த யோங்கி, எங்கள் அப்பார்ட்மெண்ட்க்கு வந்த அன்றைக்கி ஒன்று யாராச்சும் பார்த்துருவாங்கன்னு பயம் உனக்கு இல்லை? அந்த யோங்கி இப்போ எங்கே போனா? எனக்கு அந்த யோங்கியை நம்பி தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நடந்த மாதிரி என் குழந்தைக்கும் அப்படி நடந்துடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது யோங்கி.
என்னால் முடியாது யோகி. வைன் இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுடி, இப்படி நடக்கவே நடக்காது. சாரி வைன், எனக்கும் சாரி வேண்டாம் யோகி. உனக்கு கெஞ்சி கேட்குறேன் யோகி, என்னை விட்டுறேன் யோகி. நான் என் அம்மா கிட்டே போயிடுறேன் யோகி. நான் கொஞ்ச நாள் அங்கே இருக்கேன் யோகி, என்னால் முடியல. ப்ளீஸ் வைன், என்னை விட்டு போகாதடி, அது மட்டும் பண்ணாத வைன். அப்போது எல்லார்கிட்டையும் போய் சொல்லு நான் தான் உன் ஒய்ஃபுன்னு. நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லு, எல்லார்கிட்டையும் சொல்லு. அப்போ தான் நான் கூட இருப்பேன். இல்லைன்னா இது வேண்டாம். என்னால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க முடியாது யோகி, என்னால் முடியாது யோகி. எனக்கு டைம் கொடுடி, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுடி. சரி, பேபி பிறக்கிற வரைக்கும் அது டைம் கொடு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நான் ரிவல் பண்ணிடுறேன். ப்ளீஸ் டி, இப்போ தாடி கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேலே வந்துட்டுருக்கேன். நீ உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத யோகி, எப்படி செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுற. இதுக்கு முன்னாடி நான் இருந்த யோகி, நீயும் நானும் மட்டும்தான் இருந்தோம். நீ அப்போ செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணால் கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இப்போ நீயும் நானும் மட்டும் இல்லை, நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது யோகி. எப்பயுமே நீ இப்படி செல்ஃபிஷாக இருந்தா எப்படி? எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு யோகி. சண்டை பேசுகிறவா நீ? இரடி பேசுகிற? முடியாது, முடியவே முடியாது. அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். நீ பண்ணலனாலும் நான் கூட இருக்க மாட்டேன் யோகி, நான் போயிடுவேன். வயன், உன்னால் இந்த குழந்தைய வளர்க்க முடியாதுடி, உனக்கு ஏதாவது ஆகிடும். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் நீ? டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை நீ பண்ணு யோகி. நீ என்ன பேசுகிற? நீ அந்த மாதிரி பேசுகிற? உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுரு யோகி. நீ ஒன்றும் வளர்க்க போகிறது கிடையாது, நீ ஒன்றும் வளர்க்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் பேசாத, நீ எதுவுமே பேசாத வைன். உன் நல்லதுக்கு தான் சொல்கிற வைன். நம்ம வேறு குழந்தை பெற்றுக்கலாம்டி. ஒன்று வேண்டாம். ஷட்டப். நீ சொல்வி என்ன? ஷட்டப். நீ ஷட்டப் பண்ணிட்டு இரு வயன். உனக்கு ஏதாவது ஆகிடும்டி, பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஆகிக்கிட்டும். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என் குழந்தை மட்டும் நல்லா பிறக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஆனால் எனக்கு நீ வேணுமேடி, எனக்கு நீ வேணும்டி வயன். உனக்கு கெஞ்சி கேட்குறேன் யோகி, கொஞ்ச நாளைக்கு என் அம்மா வீட்டுக்கு போகிறேன், என்னை நிம்மதியாக வாழ விட யோகி. வயன் ப்ளீஸ் யோகி, என்னால் முடியல யோகி, என்னால் முடியல. நான் போயிடுறேன் யோகி, கொஞ்ச நாள் நான் அங்கே இருந்துட்டு வரேன். வந்துடணும் என்கிட்ட. நான் வரேன் யோகி, நான் வரேன். நான் கொஞ்ச நாள் அங்கே போகிறேன் யோகி. சரி நீ போ, ஆனால் என்கிட்ட வந்துடணும் வயன். ப்ளீஸ் டி, என்னை விட்டு மட்டும் போகணும் ட்ரை பண்ணாத, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மம்மி வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு நீங்கள் இந்தியாவுக்கு போயிடுறீங்க. அது இவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இந்தியா போயிட்டீங்கன்னு, இங்கே தான் இருக்கீங்கன்னு நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்போ தான் அந்த மேம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, நீங்கள் வீட்டில் இல்லை. ஸோ யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா அவங்க 1 வீக் முன்னாடியே நீங்கள் இந்தியா போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே உங்களுக்கு கால்லாம் பண்ணுறாரு. ஸோ உங்கள் எந்த ஒரு கம்யூனிகேஷனே இல்லை உங்ககிட்டேருந்து அவருக்கு. நீங்கள் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க, அந்த நம்பருமே போகல. நீங்கள் எப்படி இங்கே இந்தியாவில் உங்கள் வீட்டில் இருக்கீங்க? பாரு பேட்டி, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? எதுக்கடி அவரை விட்டுட்டு வந்த? எல்லாமே உன்னால் தாம்மா, உன்னால் மட்டும்தான் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு. என் லைஃப் இப்படி நாசமாக போச்சுன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். உன்னால் தான் மாமா அப்படிலாம் நடந்தது. நான் என்ன பேட்டி பண்ணேன்? நீ தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா அவனே பண்ணியிருந்திருப்பான் ஷாதி. நீ அவரை பிளாக்மெயில் பண்ணி இது பாரு எங்கே வந்து நின்றுட்டுருக்க, என் லைஃபே நாசமாக போச்சு அப்படின்னு புலம்பிட்டுருக்கீங்க. பார்த்தா கரெக்டாக லீ மேம் வந்து நிற்கிறாங்க. மேம் நீங்கள் வயன் கால் அப்படின்னு ஃபோன் எடுத்து உங்கள் காதில் வைக்கிறாங்க. அப்போ இவங்க இருந்துட்டு, வயன் நான் யோகி பேசுகிறேன், எதுக்குடி என்கிட்ட சொல்லாமல் வந்த? நீ இந்தியா வந்தது என்கிட்ட சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை வயன். நீ யாரை கேட்டு இங்கே வந்த? நான் யாரை கேட்டு வரணும்? நான் ஏன் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு வரணும்?
பையன் நான் உன்னோட ஹஸ்பண்ட். ஓ, நீங்கள் என்னோடய ஹஸ்பண்டா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரிங்க. பையன் டென்ஷன் படுத்தாத, நான் ஒன்றும் பண்ணலை. உடனே நீங்கள் வா. நீங்கள் நினச்ச நேரத்தில் என்னால் அங்கெல்லாம் வந்துட்டுருக்க முடியாது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து நீ இந்தியாவுக்கு போடி, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னடி? இங்கே பாரு யோங்கி, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். எனக்கு உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு சுத்தமாக தெம்பில்லை. தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இங்கே இருக்க விடு. ரொம்ப திமிராக பேசுகிறல்ல, பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரு 7 months 8 months வரட்டும், நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன். நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நீ எப்படி வராமல் இருக்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிடுறாரு. சொல்லி மேம் கிட்ட உங்களுக்கு திங்ஸ்லாம் அமுச்சு வச்சுருப்பாரு. நீங்கள் எதுவுமே வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ எப்படியே டேஸ் மூவ் ஆகுது. உங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் அமுச்சு விடுவார். நீங்கள் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, எல்லாத்தையுமே ரிட்டன் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ யோங்கிக்கு ரொம்ப கோவம் வரும். ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுக்கவும் மாட்டீங்க. சரி, ஒன் டே போல் யோங்கிக்கு கால் வருது. ஹலோ யோங்கி, யோங்கி மம்மா வயன் என்னாச்சு? யோங்கி, மம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். அப்படியா? என்னாச்சு உடம்புக்கு? தெரியல, ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க யோங்கி. எனக்கு பயமாக இருக்குது யோங்கி, கூட யாருமே இல்லை. நீ வரியா யோங்கி? சரி நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாரு. ஸோ அப்படியே ஈவினிங் போல் நீங்கள் அப்படியே வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. லீவ் மேம் தான் வராங்க. மேம், ஆலியா அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே ஆலியாவோட அம்மாவே இருந்துட்டாங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. என்னாச்சு? அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. இவங்க எங்க? ஒரு நிமிஷம் ஆலியா நீங்கள் இரு அப்படின்னு ஓடி போகிறாங்க வழியில். ஸோ ஃபோன் பண்ணி, சார் ஆலியாவோட அம்மா இறந்துட்டாங்க. என்ன? எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், அதான் சிவியர் அட்டாக் போல். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. வாட்? சார், மேம் உங்களை கேட்டுகிட்டே இருக்காங்க, உங்களால் வர முடியுமா? உங்களுக்கு தெரியும்ல இப்போ நான் எங்கே இருக்கேன்னு. சரிங்க சார், நான் பேசுகிறேன், மேமை கன்வின்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் கூட யாருமே இல்லை, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க யாருமே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க எல்லாருமே உங்களை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. போச்சு, உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் சொல்கிற பேச்சு 2 பேருமே கேட்க மாட்டீங்க. என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தீங்க, எங்கெங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா உனக்கு ஷாதி ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் உன் அம்மா. என்ன பேட்டி இதெல்லாம்? இது பார்த்தா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, யார் உன் புருஷன்? இப்படி கேட்டால் எதையுமே சொல்ல மாட்டீங்க. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க உங்கள் 2 பேரும் மனசில்? இப்போ அவளுமே இல்லை. என்ன ஆச்சாங்க? என்ன நடந்தது யாருக்கு தெரியும்? யார்கிட்ட போய் ஏமாந்து வந்தியோ நீ அப்படின்னு உங்களை ரொம்ப தப்பாக பேசாங்க. அப்போ மேம் வந்துட்டு, இங்கே பாருங்க, வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அவங்கள இந்த மாதிரி தப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது, புரியுதா? எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போனால் நல்லது. இல்லைன்னா சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன் நான். யாரும்மா நீ? உன் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்ருக்க. என் பேட்டி கூட நான் பேசுகிறேன். உங்கள் பேட்டிக்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஆனால் டீசெண்டாக பேசணும். இப்படி அவங்க கேரக்டரை கொஷின் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? அப்படின்னு அவங்க மிரட்டி விடுறாங்க. அப்போ எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, யோங்கி வருவாரான்னு வாசல்லே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டேஸ் மூவ் ஆகுது. ஒரு 2 days யோங்கி எப்பயுமே வரல. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கக்கூட இல்லை. வயன் உங்ககிட்ட பேசணும். சார் அன்றைக்கி ஏன் வரலன்னா? வேண்டாம் மேம், இப்போ நான் எதுவுமே கேட்குற நிலமையில இல்லை, வேண்டாம். அது சரி, அப்போ நீங்கள் வந்துடுறீங்களா? நம்ம கிளம்பிடலாம். எங்கே? நம்ம ஊருக்கு போயிடலாம். இங்கே நீங்கள் தனியாக இருந்துட்டு என்ன பண்ணுவீங்க? நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் ஏன் அங்கே வரணும்? இதுதான் என்னோடய ஊர். ஆனால் சார் அங்கே தானே இருக்கார். யார் உங்கள் சார்? அவர் உங்களுக்கு தான். எனக்கும் அவருக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. யூ கேன் லீவ் நவ். மேம் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. நான்லாம் வர மாட்டேன். அப்புறம் உங்கள் சார்கிட்ட நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு இது கொடுத்துருங்க அப்படின்னு போயிட்டு ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து தரீங்க. இது என்னது?
இது உங்களுக்கு சாருக்கு புரியும். இதை நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது. அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு பேகுமே தரீங்க. ஸோ அவங்களும் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க, ஊருக்கு, கொரியாவுக்கு. இந்த பேப்பரா, இது நான் வயனோட அம்மாவுக்கு கொடுத்தனே அப்படின்னு இவங்க இதை பிரித்து பார்க்குறாரு. ஸோ இவங்க உங்கள் மம்மிக்கு ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு எம்டி பேப்பரில் அவரோட சைன் மட்டும் போட்டு, ஆண்டி நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நான் வயனை நல்லாவே பார்த்துப்பேன். இன்கேஸ் நான் வயனை சீட் பண்ணிவிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேப்பரில் நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம், நான் ஆல்ரெடி சைன் போட்டுட்டேன், உங்கள் விஷ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஒரு எம்டி செக்கும் கொடுத்துருப்பாரு. இதில் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், இதெல்லாம் நான் வயனுக்காக மட்டும்தான் செய்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. உங்கள் மம்மியும் வாங்கி வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் அதில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை தான் ரிட்டன் யோங்கிக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழே அந்த சைன் தான் பார்க்குறாரு. ஸோ பக்கத்துலேயே உங்களோட சைனும் இருக்குது. என்னது இது அப்படின்னு அந்த பேப்பர் எம்டியாக தானே இருக்கும். இப்போ அதில் ஃபில் பண்ணியிருக்கு. என்னடான்னு படித்து பார்த்தா டிவோர்ஸ் பேப்பர்ஸ். அது பார்த்தா 2 பேருமே சைன் போட்டுட்ருக்கீங்க. அவ்வளோதான் யோங்கிக்கு ரொம்ப அப்படியே உடஞ்சி போயிட்டாரு. என்னது இது, இவத்துக்கு இந்த மாதிரி பண்ணி அமைச்சிருக்கா. உடனே கால் பண்ணுறாரு. இதுக்கிட்ட இப்படி பண்ண வயன், யாழ் ஒன்று தாண்டி கேட்குறேன், எதுக்கு அந்த எம்டி பேப்பரில் இந்த மாதிரி ஃபில் பண்ண? இங்கே பாருங்கள் மிஸ்டர் யோங்கி, நீங்கள் தானே எங்கள் அம்மா கிட்ட அதை என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அதை நான் ஃபில் பண்ணிட்டேன். அதை நான் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன், உங்ககிட்ட கொடுக்கல. டேத்துக்கிட்ட இதில் ஃபில் பண்ணி சைன் போட்டேன். அது டிவோர்ஸ். எனக்கு இதில் விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, 2 பேருமே சைன் போட்டுட்டோம். நான் அதை கிழிச்சு போட்டுருவேன். கிழிச்சிக்கோங்க, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அது ஒரிஜினல் கிடையாது, அது டியூப்ளிகேட். என்கிட்ட தான் ஒரிஜினல் பேப்பர் இருக்குது. இதை நான் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கொடுத்தேன்னா உங்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. ஒல்லியான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க? நான் இப்படி தான் பண்ணுவேன். நீ திறந்தவே இல்லை இன்னுமே. அன்றைக்கி தனியாக இருந்தேன் நான், யாருமே இல்லை என் கூட. என் அம்மா என்னை விட்டு போகும்போது நீ வருவேன்னு நினச்சி தானே உனக்கு கால் பண்ணேன். நீ வரலை. அப்போவே தெரிஞ்சிருச்சு நீ எனக்கான ஆள் கிடையாதுன்னு. ஒரு ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபோட ஹாப்பி அண்ட் சேட் எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எல்லாத்துலேயுமே அவரை ஷேர் பண்ணிக்கணும். ஆனால் நீ எனக்கு எதுவுமே பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவை கிடையாது. அதனால தான் நான் பந்த் பண்ணிட்டேன் இந்த ஷாதியை. ஆலியா, ஒழுங்கு மரியாதை அதை கிழிச்சு போடு. முடியாது. நான் நோட்டீஸ் அமைச்சிட்டே இருப்பேன், நான் அதை கேன்சல் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலும் நான் அனுப்புவேன். நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் நான் அமைச்சிட்டே இருப்பேன். ஆலியா, இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு குழந்த இருக்குது, அது பிறக்க போது இப்படி பண்ணிகிட்ருக்காத. குழந்த இருக்கா? நீங்கள் தானே சொன்னீங்க அன்றைக்கி அபார்ஷன் பண்ண சொல்லி. அந்த குழந்தை எப்பயோ சுத்திருச்சு. இது என்னோடய குழந்தை. உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த ஒரு லிங்க்கும் இல்லை. ஆலியா யோங்கி, அவ்வளோதான், தட்ஸ் ஓவர், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் மட்டும்தான் அனுப்புவேன். அதை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வயன், நீங்கள் பாரு, ஒரு வாட்டி நான் சொல்கிறது கேளுடி, ஒரு வாட்டி கேளுடி, என்ன வேணும்? யுவர் மைண்ட். ஸோ அதுக்கு என்ன இப்போது என்ன சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? வயன், யுவர் மைண்ட். சாரி, நான் பழைய வயன் கிடையாது, நான் அதை சொல்லுவேன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் சாச்சி வராங்க, உங்கள் மம்மியோட சிஸ்டர். ஸோ அவங்க தான் அதுக்கப்புறம் உங்களை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. தென் அப்படியே டேஸ் மூவ் ஆகுது. இவங்க உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பார், நீங்கள் அட்டெண்டுமே பண்ண மாட்டீங்க. ஸோ லீமாமா வந்து பார்த்துட்டு உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்பப்போ வந்து. ஸோ கொஞ்ச நாள் போல நீங்கள் அவங்களையுமே வர வேணான்னு சொல்லிடுவீங்க, யாரையுமே வீட்டுக்குள்ளே சேர்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு பேபியுமே பிறந்துருது, அப்பயுமே இவங்க வந்து பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க வருவாரான்னு, வந்திருக்க மாட்டார். உங்களுக்கு இன்னுமே கோவம் அதிகமாகிடுச்சு. டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டே இருப்பீங்க, அவருமே அதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அப்படியே ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷம் வரைக்கும் இது மட்டும்தான் உங்கள் பிட்வீன் நடந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கும் அவருக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம நேராக போய்ட்டு அங்கேயே போய் டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நீங்கள் 3 பேருமே கொரியா கிளம்பி போகிறீங்க. நீங்கள், உங்கள் சாச்சி,
அப்புறம் உங்கள் பேபி மின். அப்போ நீங்கள் ஏர்போர்ட்லாம் ரீச் ஆகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பேபி மின் கேட்குறா, மம்மா எங்கே போகிறோம்? பாப்பாவை தானே பார்க்க போகிறோம், எனக்கு தெரியுமே. யார் சொன்னா உனக்கு? சாச்சி. சாச்சி நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எதுக்கு அவகிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கா? ஆலியா கியா பேட்டி தும், விடு. அது குட்டி பாப்பால கேட்டுனே இருக்கு, அதான் சொன்னேன். உன்னால தான் அவன் வந்து அன்றைக்கி பாப்பாவை பார்த்தான். அவன் வராமலே இருந்திருக்கலாம். எதுக்கு வந்தான்? யாரை கேட்டு அவன் வந்தான்? இது பாரு, எத்தனை நாளாக இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. மின்னுக்கு அவரை பற்றி தெரியாமல் வளர்க்கலான்னு நினச்சேன். ஆனால் நீ எல்லாத்தையுமே மாற்றிட்டல. ஆலியா ஒரு வாட்டி தாண்டி வந்தார், அவ்வளோதான். ஒரு வாட்டி வந்தான்னா அவள் ஏன் பாப்பா பாப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா எப்போ பார்த்தாலும்? சோட்டா பச்சன் அப்படி தாண்டி இருப்பாங்க. எல்லா பசங்களுக்கும் பாப்பா இருக்கும்போது அவளுக்கு மட்டும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதான் ஒரு வாட்டி பார்த்ததும் மனசில் பதிஞ்சிடுச்சு. என்னவோ போங்க. பாப்பா பார்க்க போகிறோம், பாப்பா பார்க்க போகிறோம், நான் பேசுவேன், நீ விளாடுவேன், நீ ஜாலியாக அப்படின்னு அவள் சிரிச்சிட்டே இருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி கொரியாவுக்கும் லேண்ட் ஆகிட்டிங்க. அப்போ யோங்கி வீட்டில் ரெடி ஆகிட்ருக்காரு. யோங்கி என்ன ரெடியா? மச்சா வா வா, உன் பாப்பா வரான்னு ஜாலியாக ரெடி ஆகிட்ருக்க போல். என்ன இருக்காதா? என் குழந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரா என் ஊருக்கு. நான் தான் அவளை போயிட்டு வெல்கம் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? சும்மா இருடா அஜய் ஹோப், நீ வேற. அதுக்கு தான் அவளை தெரியாமல் தான் போய் பார்க்கணும். தெரிஞ்சால் பத்திரகாளி மாதிரி ஆடுவா. அதுவும் இல்லாமல் ஒரு நாள் பார்க்க வேற போயிருந்தேன். ஒரு நாள் கிடையாது, நிறைய வாட்டி போயிருக்கேன். ஆனால் ஒரு நாள் போனது மாட்டிக்கிட்டேன். ஆண்டி தான் சொன்னாங்க, அந்த ஆண்டி. அதுவும் இல்லாமல் குழந்தைய வேற திட்டிருக்கா ராட்சசி. டைம் ஆகிறதுக்குள்ளே போய் பார்க்கணும், வா வா போகலாம் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு ஜெய்ஹோப் கூட. ஸோ நீங்களுமே லேண்ட் ஆகிட்டீங்க. பையன் சாச்சி என்னாச்சு? இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரியா? இதுக்கே நான் போய் பார்த்துட்டு வரணும்? வா எல்லோரும் ஒன்றாவே போகலாம். எதுக்கு பேட்டி? நீ போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வா. இந்த லக்கேஜ்லாம் இருக்குல்ல, அது வேறு எதுக்கு அது வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் முன்ன வேறு அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகணும். சரியா, நீ போய் பார்த்துட்டு வா. அப்படியா, சரி சாச்சி நீ இரு, நான் வரேன். சார் நீங்கள் போன கேப்பில் இங்கே உங்கள் சாச்சி முன்ன ஒரு பிளேஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கு ஒரு மாதிரி பேக் சைடு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிளேஸில் இவங்க எப்படி ஃபுல் கெட்டப்பில் வந்து நிற்கிறாரு. மின்வா போகலாம். நானே கஹாஜாரா மம்மா வந்துடுவா, வெயிட் பண்ணலாம். மின் சுப்காரோ பச்சே, வா நம்ம போகலாம் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே யோங்கி இருக்காரு. பாப்பா பாப்பா அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. பாப்பா அப் கேசே என்ன பேசுகிறா? ஆண்டி அது எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறா. ஐயோ என் ஜல்லோ எவ்வளோ வளர்ந்துருச்சு, இந்த 5 வயசுலேயே எப்படி இருக்குன்னு கேட்குறா. சொல்லுமே, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? மே டீக்கும். உனக்கு தமிழில் பேச வராதா? வரும், கொஞ்சம் கொஞ்சம் வரும். நீ தமிழ்லேயே பேச சொல்லும். என்ன டாடாக்கு நீ அது பேசினா தான் பிடிக்கும். அப்படியா? டிக்கே சாரி நான் பேசுகிறேன், ஓகே அப்படின்னு 2 பேரும் கொஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாரு குட்டி போன, என்னை பார்த்தேன்னு அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அப்புறம் பாட்டியும் மாட்டி விடக்கூடாது, ஓகே? சொல்ல மாட்டேன், நானையும் சொல்ல மாட்டேன், பாப்பாவையும் சொல்ல மாட்டேன். சரி மின் போகலாமா? மம்மா வந்துடுவா. நான் பாப்பா விட்டு வரமாட்டேன். அம்மா பார்த்தானா அவ்வளோதான், 2 பேரையும் போட்டு பொழந்து கட்டுவா. நான் வரல. அச்சோ சரி சாலோ பாரு குட்டி போனா, டாடா வரேன், டாடா உன்னை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரேன், ஓகேவா? கண்டிப்பாக. டாடா கண்டிப்பாக வரேன். நீ வந்து மம்மா கிட்ட டாடாவை பார்த்தா தான் சொல்லக்கூடாது, டாடாவை தெரியாத மாதிரி இருக்கணும். இருக்கேன். டாடா யாருன்னே தெரியாது. நீ யார்? இந்த பாப்பா யார் எனக்கு தெரியாது. ஜோ குட்டி போனதா இது. உடனே நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்து தேடிட்டுருக்கீங்க. எங்கே போச்சு இந்த சாச்சி? மின்னு வர எங்கே போனா? எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது பின்னாடி வேன் போயிட்டு இங்கே தான் இருக்கேன். சாச்சி எங்கே போனீங்க நீ? 2 பேரும் எங்கே போனீங்க? பேட்டி அங்கே ஏதோ ஒரு பொம்மை இருந்தது, அதை மின் பார்க்கணுன்னு சொன்னால் தான் கூட்டிகிட்டு போனேன். என்ன பொம்மை? வா என்ன பொம்மை காட்டுங்க. அது போயிடுச்சு, அது சும்மா ஷோகேஷ்காக வச்சுருந்தாங்க. சரியா போச்சு.
இதை பாருங்கள், எனக்கு தெரியாமல் எங்கேயுமே போகக்கூடாது 2 பேரும். புரியுதா? புரியுது மாமா, புரியுது. அப்படின்னு நீங்கள் கோவமாக பேசுகிறத யோங்கி தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ கோவமாக பேசுகிறா. இப்படிலாம் எங்கேருந்து இவ பேச கற்றுக்கிட்டா? ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி பேசவே மாட்டா. அப்படியே குழந்த மாதிரி பேசுவாள். இப்போ பாரு, பெரிய மனுஷி ஆகிட்டா போல். லைட்டாக குண்டான மாதிரி இருக்கே, அப்படி ஷேப்பே மாறின மாதிரி இருக்கே. வச்சுக்கிறேன், இங்கே தானே இருக்க போகிறேன், என் வழிக்கு ஒன்று கூட்டிகிட்டு வரேன். ஸோ நீங்கள் போகிற வரைக்கும் உங்களே பார்த்துட்டே இருக்காரு. டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்ட பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. நீ அங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீ மாறுவேன்னு நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு 2 பேருமே நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக யோங்கி மிடில் வந்து உங்களை பார்த்துருப்பாரு. பட் நீங்கள் தான் உங்களுக்கு பிடிக்காமல் போய் அவரை மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க. யாருக்கும் தெரியாமல் தான் முன்ன கூட மீட் பண்ணியிருப்பார். ஸோ நீங்களும் கேப் அடித்து உங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருப்பார். தென் நீங்கள் வீட்டுக்கு போனதும் அவருமே அந்த பிளேஸை விட்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதானா, இதோட இந்த 1 ஷாட்டை முடிச்சிக்கலாம். ஸோ செலிப்ரிட்டிஸ் லைஃப்னால் அப்படி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் எடுத்தது. பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதோட நெக்ஸ்ட் எஃப் ஃபார் 1 ஷாட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.